ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதுஷன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா நகுலேஸ்வரம், அதாவது இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களில் முதலாவது கோயிலான கீரிமலையிலான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அந்த கோயிலில் சிவராத்திரி பூசை நடக்கிறத தான் நாங்கள் இப்போ காணொலியாக எடுக்க போகிறோம். ஸோ இது ஏற்கனவே நான் ஒரு காணொலியாக பதிவிட்டேன். அந்த காணொலியை தொடர்ச்சி தான் இது. அது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் வரலாறு, இந்த நகுலேஸ்வரத்தின் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இல்லை நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, நாங்கள் இப்போ நேர கோயிலுக்குள்ளே போவோம். உள்ளுக்கு என்ன மாதிரி பூசைகள் நடக்குது, கோயிலுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகுலேச்சரம் அல்லது நகுலேஸ்வரம் என அழைக்கப்படுற இந்த ஆலயம் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கீரிமலையில் அமைஞ்சிருக்கின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். காலத்தால் முந்திய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இது காணப்படுறதாலையும் யார் யாராலையெல்லாம் தொழப்பெற்ற தலம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நகுல முனிவர், ராமன், சோழவேந்தன், நளன், அர்ச்சுனன், மாருதப்புரவிகவல்லி, ஆதி சோழ மன்னன், முசுகுந்தன் போன்ற எல்லாராலையும் தொழப்பெற்ற ஒரு தீர்த்த திருத்தலமாக இது காணப்படுது. இந்த ஆலயம் பிதிர்க்கடன் செய்கிறதுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் விளங்குது. ஆரம்ப காலத்தில் திருத்தம்பலை கோயில் கொண்ட பெருமான் என்றும் திருத்தம்பலேஸ்வரர் ஆலயம் என்றும் பெயர் கொண்ட இந்த கோயில் பிற்காலத்தில் கீரிமலை கோயில் என்ற பெயரையும் நகுலேச்சரம் என்றும் அழைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த கோயிலுக்கு சொல்லப்படுது. என்னென்னு சொல்லி பார்த்தா, முன்னர் போது மேரு மலையில் சுதாமா என்ற பெயருடைய ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த மாதிரியும், ஜமத்தகினி என்ற பெயருடைய ஒரு வேடன் அந்த தவத்தை குழப்புற மாதிரியும் இடையூறு செய்கிற மாதிரியும் பண்ணினதால் அதுக்கு ஒரு சாபம் கிடைக்கப்படுது. ஜமத்தகினி என்ற வேடனுக்கு ஒரு சாபம் கிடைக்கப்படுது. என்ன சாபம் சொல்லி பார்த்தா கீரிமுகம் வாய்க்கப்பட்டான்ற மாதிரி ஒரு சாபம் கிடைக்குது. ஸோ அந்த சாபம் இந்த கீரிமலையில் நீராடுறப்போ நீங்க பெற்றன்ற மாதிரியும், நீங்க பெற்றப்போ அவரோட பேர் தான் நகுல முனிவர் என்று அழைக்கப்பட்டன்ற மாதிரியும், அதுக்கு பிறகு இந்த பிரதேசம் கீரிமலை என்றும் நகுலகிரி என்றும் பேர் பெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுவும் நம்பப்படுற ஒரு முக்கியமான கதை தான். நீராட்டவா எங்கள் நேர்த்திக்கடன் தீர்க்க கை நீட்டிவா, தீர்த்த குளத்தில் உனை நீராட்டவா எங்கள் நேர்த்திக்கடன் தீர்க்க கை நீட்டிவா, பூங்காவனம் செய்து பூச்சூடவா, பூங்காவனம் செய்து பூச்சூடவா, உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா, பூங்காவனம் செய்து பூச்சூடவா, உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. முழுக்கு திருவிழா நாளில் பந்தேறி நின்றாடையா எங்கள் தோளில், உன் திருக்குடமுழுக்கு திருவிழா நாளில் பந்தேறி நின்றாடையா எங்கள் தோளில், ஊருலா வருகின்ற உந்தனது அழகை ஆயிரம் சூரியன் உன்முகத்தில் தெரியும், அற்புத தீபங்கள் உன் விழிகளில் எரியும், ஊரெங்கு முன்னர் ஒளி வீசும், ஈசனே உன் பெருமை உலகெல்லாம் பேசும். ஆயிரம் சூரியன் உன்முகத்தில் தெரியும், அற்புத தீபங்கள் உன் விழிகளில்
தெரியும் ஊரெங்கும் முன்னர் ஒளி வந்து வீசும் ஈசனே உன் பெருமை உலகலாம் பேசும் கருகம்ப ஈசனே கைலை மலைவாதனே தேவியுமையோடு வா தேவாதி தேவனே ஓம் நமச்சிவாய 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 குளத்திலுடை நீராட்டவா எங்கள் நேர்த்திக் கடன் தீர்க்க கை நீட்டிவா தீர்த்த குளத்தில் உனை நீராட்டவா எங்கள் நேர்த்திக் கடன் தீர்க்க கை நீட்டிவா பூங்காவனம் செய்து பூச்சூடவா பூங்காவனம் செய்து பூச்சூடவா உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா பூங்காவனம் செய்து பூச்சூடவா உன்னை பொன்னூஞ்சலில் வைத்து தாலாட்டவா ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய